எப்படி வந்து கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். சோ கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ நீங்க கிரியேட் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா tween அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. சோ அந்த ஆப் மூலியமாகவே நம்ம வந்து கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த ஆப்ல எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டியூட்டோரியல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பிளே ஸ்டோர்ல போயிட்டு tween அப்படின்னு சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஆப் வரும். இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அனிமே வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம இந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்க முடியும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் வந்து இப்போ ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறீங்களா இல்லாட்டி வந்து ஒரு காமிக் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமேஷன் வீடியோ தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து வீடியோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ண நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். இதில் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மட்டும் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். அதெல்லாம் நம்ம வந்து காசு கட்டி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதனால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்த மாதிரி தான் இதுலயும் வந்து ஸ்டார் போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். ஃப்ரீன்னு இருக்கிறது மட்டும்தான் ஃப்ரீ. நம்ம அந்த ஃப்ரீயா இருக்கிறதா இதுல வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நீங்க வந்து எல்லாமே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 இது வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதனால் நான் 2 வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட்டிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த கேரக்டரை எந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது எப்படி நவுற மாதிரி வேணுமா இல்லாட்டி கை அசைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கையை அசைக்கிற மாதிரி, கண்ணை வந்து மேலே பார்க்குற மாதிரி, தலையை கீழே குனிகிற மாதிரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். அந்த கேரக்டர் எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வாய்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாய்ஸை கூட வந்து கிளிக் பண்ணி வந்து கேட்டுக்க வந்து முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2வது கேரக்டருக்கு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் ஃப்ரேமை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு இந்த 2வது கேரக்டரை எந்த மாதிரி உங்களுக்கு அசம்பிள் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பேசுகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பேரோட வாய்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உள்ளார போனதுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கார்ட்டூன் அனிமேஷன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிட்டு வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேமை கிளிக் பண்ணி அடுத்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2த்தையும் வந்து ப்ரிவியூ வந்து பண்ணி பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதே நீங்கள் வேற கேரக்டர்ஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை திருப்பி நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த கேரக்டர் உங்களுக்கு பேசுகிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டு அது நடக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தலையை அசைக்கிற மாதிரி கண்ணு இப்படி பார்க்குற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கேரக்டர் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணுமோ
எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல, இப்ப நான் வேற எதுவும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க வேற பேக்ரவுண்டை கூட வந்து மாத்திக்க முடியும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதை நீங்க கிளிக் பண்ணி உங்களோட வீடியோஸ்ல இது மாதிரி நீங்க வந்து ஆடுமே வந்து பண்ணிக்க முடியும். வேணா கீழே பாத்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க டெலிட்டுமே வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கேரக்டருக்கா ஒரு ஃப்ரேமை நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அது எந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும் அப்படின்றத நீங்க ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃப்ரேமா பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லாத்தையும் செட் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டா செட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க கம்ப்ளீட்டா ஒன் டைம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நீங்க மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல வந்து கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணணும். நம்ம வந்து இப்போ கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். நான் கூகுள் அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா கூகுள் அக்கௌண்ட்டுமே வந்து ஷோ ஆகும். ஏதாச்சும் ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. ஸோ லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த வீடியோவை அந்த ட்வின் ஆப்ல வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்கும். ஸோ போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை வந்து எனபிள் பண்ணிக்கலாம். அப்படி போஸ்ட் பண்ண வேணாம்னா அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அதை அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா சேவிங் மூவி அப்படின்ற மாதிரி வந்துடும். நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா அது சேவ் ஆனதுமே டைரக்டா பார்த்தீங்கன்னா அது உங்களோட கேலரியில வந்து சேவ் ஆயிடும். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ நம்மளோட மொபைல் போன்ல கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.